ஹாய் பாருங்கம்மா, இப்போ வந்து நம்ம இது பாருங்கள், இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து இந்த கரண்டியிலே நம்ம வந்து மசிச்சிடுற மாதிரி பண்ணணும். ஏன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து பல்லுக்கு படணும். ஓகேவா? அந்த அளவுக்கு இருக்கும், நல்லா மெந்துட்டுருக்கும். ஓகேவா? இதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், இதுக்கு வந்து தேங்காவும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிடுங்க. எண்ணெய் வச்சு கடுகு போட்டு சீரகம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கிடணும். சால்ட்டு போட்டுருங்க, தகுந்த சால்ட்டு போட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இதுவை எடுத்து அதில் ஊற்றிடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், வாயில் போட்டு பாருங்கள் எப்படி சால்ட்டு கரெக்டாக இருக்கா பாருங்கள். இதை பார்த்தீங்களா எவ்வளோ கிரேவியாக இருக்குதுன்னு. இதை வந்து நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். காரக்குழம்பு கூட சைட் டிஷ்ஷாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். பசங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்கடா. இதுதான் பீர்த்தங்காய் கூட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. ஓகேவா?